Okay, this problem given an array of positive integers, நிறைய ஒரு array list of positive integers கொடுத்திருக்காங்க. Your task is to sort them in such a way that first part of the array contains odd number in descending order. அப்ப நம்ம சார்ட் பண்ணணும். எப்படி சார்ட் பண்ணணும்னா first part of the arrayல வெறும் odd numbers தான் இருக்கணும். odd number நமக்கு தெரியும்ல, 2 ஆல டிவைட் ஆகாத நம்பர்லாம் odd number. அந்த odd numberலாம் இருக்கணும், ஆனா descending orderல இருக்கணும். Right? And rest portion of contains even number sorted in ascending order. மீதி portion வந்து பாத்தீங்கன்னா இப்ப first portion வந்து descending orderல sort ஆயிருக்கணும், மீதி portion வந்து even numbers இருக்கணும், அது ascending orderல sort ஆயிருக்கணும். So இப்படிதான் இருக்கணும் output. Okay, so பேசிக்கா என்ன பண்ணணும்னா நீங்க இந்த கோட பார்க்கும்போதே அவுட்புட்டை எப்படி கொடுக்கணும்னு பார்க்கணும். நமக்கு இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வாய்டு அப்படின்னா இதுல எதுவுமே நம்ம ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது. அப்ப இந்த அரேவையே நம்ம மாத்தணும். இப்படி கொடுக்கிற அரேவை நம்ம இப்படியா மாத்தி விட்டணும், அவ்வளவுதான். நம்ம எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. சோ அதனால நீங்க அவுட்புட்டை பார்த்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷனை போய் பாருங்க, ஏதாவது ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குதா, இல்லைன்னா அப்படி ரிட்டர்ன் பண்ண வேணாம்னா நம்ம கொடுத்த இன்புட்டையே நம்ம அது அவுட்புட் மாதிரி மாத்தணும், மாத்தி விட்டுணும். மாத்தி விட்டா போதும். ரைட்? சோ இதுக்கு என்ன லாஜிக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம், எது எதெல்லாம் ஆடோ அதுக்குள்ள -1 மல்டிப்ளை பண்றோம். அப்ப இது -1 ஆயிடும், இது -1 ஆயிடும், 5 -1 ஆயிடும், 7 -1 ஆயிடும். -1 ஆனதுக்கு அப்புறம் நார்மல் சார்ட்டிங் பண்றோம். நார்மல் சார்ட்டிங் என்ன, இருக்கிறதுல சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் வரும். இருக்கிற சின்ன நம்பர் என்ன, -7 தான் சின்ன நம்பர். நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுங்க, நம்பர் சிஸ்டத்துல 0 1 2 3 இதான் நம்பர் சிஸ்டம். இது 0 கம்மியா நம்பர் என்ன, -1 -2 -3. சோ -3 -2 விட சின்ன நம்பர். ரைட்? ரைட்ல போக போக பெரிய நம்பர், லெஃப்ட்ல போக போக சின்ன நம்பர். சோ இதுவே நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. சோ இப்ப -7 தான் இருக்கிறதுல சின்ன நம்பர். சோ அதை சார்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா, -7 அப்புறம் -5 அப்புறம் -3 -1 அப்புறம் 2 4 10 வந்துரும். இப்ப இந்த மாதிரி என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் மைனஸால 1ஆல மல்டிப்ளை பண்றோம் ஆட் நம்பரை மட்டும், அப்புறம் சார்ட் பண்றோம். சார்ட் பண்ணா இப்படி வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஆட் நம்பரை மட்டும் திருப்பி -1ஆல மல்டிப்ளை பண்ணா இது அப்படியே பிளஸ் ஆயிடும், நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சோ அதை தான் நம்ம பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம லூப் அடிக்கிறோம். ஓகே, லூப் அடிச்சு ஆட் நம்பரா இருந்தா அதை -1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, சோ லூப்புக்கு என்ன, ஃபர்ஸ்ட் int I is equal to 0, I less than array dot length. ஓகே, இது வந்து அரேவா இருந்தா டாட் லென்த் போட்டா போதும். இதுவே இது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா லென்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பிராக்கெட் போடணும், ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா. ஓகே, தென் I plus plus. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, அது ஆடா இருந்தா நம்ம அது கூட -1 மல்டிப்ளை பண்ணணும். அப்ப அந்த பர்டிகுலர் எலமெண்ட் எல்லா எலமெண்ட்டுக்கும் போறோம். பர்டிகுலர் எலமெண்ட் எப்படி எடுப்போம், அரே ஆஃப் I. அது ஆடா இருக்குன்னா, அதாவது 2 ஆல டிவைட் பண்ணி 0 இல்ல அப்படின்னா அது ஆட். ஆடா இருக்கு அப்படின்னா அந்த நம்பரோட -1 மல்டிப்ளை பண்ணிக்கணும். முடிஞ்சா? இப்ப அவ்வளவுதான், முடிஞ்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு, -1 மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்தது அதை சார்ட் பண்ணணும். சார்ட் பண்றது என்ன, அரேஸ் டாட் சார்ட் போட்டு அந்த வேல்யூ கொடுத்தா சார்ட் ஆயிடும், முடிஞ்சு. அடுத்தது என்ன, திருப்பி ஆட் நம்பர் கூட -1 மல்டிப்ளை பண்ணணும். சோ இதே கோடு தான். ரைட்? சேம் கோடையே திருப்பி போடணும். ரைட்? சோ அவ்வளவுதான், நம்ம அதே இடத்துல போயிட்டு அந்த அந்த அரேவையே மாத்திட்டோம். எதுவுமே ரிட்டர்ன் பண்ண தேவையில்ல. சோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லாஜிக் யூசிங்க, அதுக்கப்புறம் கோட் அடிங்க. இப்ப சேம் கோடு இப்படி ரிப்பீட் ஆகிறதுனால நம்ம அது ஒரு தனி ஃபங்க்ஷனா போட்டா ஒரு வாட்டி கால் பண்ணாலே போதும்.
ரைட். ஒரு வாட்டி கால் பண்ணி கூட இதை பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம கோட் சேமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபங்க்ஷனா எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். ரைட், மேட் ஆட்டோமேட்டிக் ரெண்டு வாட்டி. இப்போ கோட் இன்னும் சிம்பிள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாருங்க இங்க அரேவை பாஸ் பண்றோம். அந்த அரேவை மாடிஃபை பண்ணாலே இதுதான் காலிங் ஃபங்க்ஷன். ரைட், இந்த ஃபங்க்ஷன் தான் கால் பண்றோம். ரைட், அதை மாடிஃபை பண்ணாலே இங்கேயும் மாடிஃபை ஆயிடுது. ஓகே, சோ இது எப்படி நடக்குது அப்படின்னா யூஸ்வலா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட், அதுக்கு வந்து ஒரு இன்டிஜர் பாஸ் பண்றோம். ஓகே, ஏ அப்படின்னு. இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் a is equal to a plus 5 அப்படின்னு ஆட் பண்ணுது. அப்படின்னு ஆட் பண்ணி விட்டுடுது. இப்ப அந்த ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஓகே, இப்ப வந்து int b is equal to 6. ஓகே, இப்ப add b அப்படின்னு கால் பண்ணிட்டு இங்க b ஐ பிரிண்ட் பண்றோம். print b என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? சோ நம்ம என்ன நினைக்கிறோம்னா இப்ப இந்த b வேல்யூ பாஸ் பண்றோம்ல, அதனால என்ன பண்றோம்னா இங்க என்ன பாஸ் ஆகுது? 6 பாஸ் ஆகுது. ரைட், அது கூட நம்ம 5 ஆட் பண்ணிட்டோம். ரைட், 5 ஆட் பண்ணிட்டா இங்க வந்து 11 பிரிண்ட் ஆகும் நினைக்கிறோம். அதுதான் தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பை வேல்யூ. இதுதான் முக்கியமான கான்செப்ட். இதுல பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த பாஸ் பை வேல்யூன்றது என்ன அப்படின்னா இந்த பிக்கு மெமரி அலோகேட் ஆகுமா? மெமரியில அதுல 6 இருக்கா? இது பாஸ் ஆகி இங்க போகுது இல்ல, பாஸ் பை வேல்யூ போது ஏக்கு செப்பரேட்டா மெமரி அலோகேட் ஆகும். ஏக்கு என்ன பாஸ் ஆகுது? 6 பாஸ் ஆகுதா? இப்ப அது கூட என்ன ஆட் பண்ற? 5 ஆட் பண்ற. அப்ப 11 வந்து செப்பரேட் மெமரியில இருக்கும். ரைட், அப்ப ரிட்டர்ன் ஆகி பிரிண்ட் ஆகும்போது பி வேல்யூ என்ன? 6 தான். அப்ப 6 தான் பிரிண்ட் ஆகும். இதுதான் பாஸ் பை வேல்யூ. ஓகேவா? இதுவே நீ ஒரு அரேவை பாஸ் பண்ற அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அரேவை பாஸ் பண்ணும்போது வேல்யூ இன்னொரு புது அரே பாஸ் ஆகாது. அரேன்றது என்ன? கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ். கரெக்டா? நிறைய நம்பர்ஸ். ரைட், அரேவை பாஸ் பண்ணும்போது ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும். இப்ப ஏஆர்ஆர் இது வந்து இந்த பேசிக்கா வந்து இந்த அட்ரஸ், இந்த ஏஆர்ஆர் எதை குறிக்குன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த நம்பர்ஸ் உடைய பேஸ் அட்ரஸ் 1000னா அந்த 1000 தான் குறிக்கும். சோ இந்த 1000 தான் பாஸ் ஆகும். அப்ப நீ மாடிஃபை பண்றது அந்த அட்ரஸ்ல இருக்கிற வேல்யூவை. சோ இதுதான் மாடிஃபை ஆகும். ஓகே, அதே மாதிரி நீ அரேவை பாஸ் பண்ணாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணாலும் சரி, என்ன பாஸ் ஆகும்? வேல்யூ பாஸ் ஆகும், ரெஃபரன்ஸ் தான் பாஸ் ஆகும். சோ ஒரு ஆப்ஜெக்ட பாஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் உள்ளார மாடிஃபை பண்ணாலும் காலிங் ஃபங்க்ஷன்ல உனக்கு மாடிஃபிகேஷன் தெரியும். ரைட், வேரியபிளை பாஸ் பண்ணும்போது தான் பாஸ் பை வேல்யூ.